உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. எப்படி அப்பா சாம்பார் அப்ப எனக்கு கிளவி எங்க அந்த கிழவன் யாரு? அதான் உன் புருஷன் எங்க? பகலெல்லாம் உள்ஜரப்பா படுத்து தூங்குறாரு. தூங்குறானா? 7 மணிக்கு அப்படி உனக்கு என்னப்பா அது? அப்பாப்பா. ஆஹா அப்பனா இவனா? நீ சாராயம் குடிக்கிறதுக்கும் கஞ்சா இழுக்கிறதுக்கும் எத்தனை நடுராத்திரி என்னை அடிச்சு எழுப்பி வேலை வாங்கியிருப்ப. அப்படியா செய்து மறந்து விட்டேனடா என் செல்வமே. இப்ப என்னையா உனக்கு 7 மணிக்கே தூக்கம் கேக்குது? கொய்யா கண்ணு. ஹலோ, ஐ லவ் யூ. நான் உங்களை லவ் பண்றேன். ஒரு வெள்ளக்காரியாச்சும் ஒத்துக்கிட்டியே. வா முதல்ல பசங்க நடத்திடுவோம். நீங்க என்ன பார்த்தது கிடையாது, என்ன மட்டும் இல்ல எந்த பொண்ணையும் பார்த்தது கிடையாது. அதனாலதான் நான் உங்களை பார்த்தேன். உங்க கூட வாழ்ந்தாதான் இந்த லைஃப் ஃபுல்ஃபில் ஆனு எனக்கு தோணுச்சு. அதான் உடனே சொல்லிட்டேன். இந்த ஜென்மத்துல நீ தான் எனக்கு புருஷன், நான் தான் உனக்கு பொண்டாட்டி. நீல கடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோ. சீக்கிரம் நல்ல முடிவா சொல்லு. இதனை உங்களது கால டியூனாக செட் செய்ய எண் 1 அழுத்தவும், எண் 2 அழுத்தவும், எண் 3 அழுத்தவும். பாலிருக்கி உன் பேர் என்னப்பா சொன்ன? கவரிமான் ராஜா. அரே நீ அப்பா அண்ணா சொல்லுங்கண்ணா, காய் என்னண்ணா ரேட்டு? கிலோ 30 ரூபாண்ணா. கிலோ 30. சரி, நல்ல காயை கொஞ்சம் பார்த்து கொடுண்ணா. ஓ அப்படியா விஷயம். இந்த காய் நல்லா இருக்கு. அண்ணா அதே எப்படின்னா நல்லா இருக்கிற காய் நல்லா இல்லாத காய் தட்டி பார்த்தே நீங்க சொல்றீங்க, கரெக்டா? அது ஒண்ணுமே இல்லண்ணா, எல்லா கடைக்காரும் தட்டி பார்த்து கொடுக்குறாங்க, அதே மாதிரி நானும் தட்டி பார்த்து கொடுத்துறதுதான். ஒரு நாள் நானு டியூட்டிக்கு போய்க்கிருந்தேன். அப்ப அவன் பான் போட்டுக்கிட்டு மென்னுக்கிட்டே வந்தான். வா ரவி எப்படி இருக்குன்னு பேச்சு வாக்கல மாமூல் கேட்டேன். 5 ரூபா தாண்டா கேட்டேன். என்ன கோபத்துல இருந்தான அளவு பான் அப்படியே காரிய மூஞ்சில் துப்பிட்டா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. ஆனா அந்த கத்து குத்து கண்ணே அவன் எப்படி ஃபேமஸ் ஆனா? அவன மாதிரியே இவனையும் ஒரு நாள் மார்க்கெட்ல பார்த்தேன். பார்த்துட்டு நல்லா இருக்காப்பான்னு பேச்சு வாக்கல அவன்கிட்ட மாமூல் கேட்டேன். 2 ரூபா தாண்டா கேட்டேன். அவன் என்ன கோபத்துல இருந்தான் தெரியல, பொசுக்குன்னு இவ்வளவு பெரிய கத்திய உருவிட்டா. எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட்டு கூட நான் பாக்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெயினிங்ல கூட என்ன வேணும் ஓடடா. அப்படி ஓடியும் ஷார்ட் ரூட்ல வந்து விட்டாம்பார் வளாவல கத்தி இங்கிட்டு வந்துருச்சு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன உரிமை போட்டு மறுபடியும் ஓட்டம் தான். உப்பு கம்மியா இருக்குது, உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டு. எல்லாம் எங்களுக்கு தெரியும், வேலையை மட்டும் மாத்திட்டு மூடிட்டு போடா அப்படின்னு சொல்றதுக்கு 1 நிமிஷம் ஆகுதுண்ணா. ஆனா உன்னை பார்த்து அப்படி சொல்லணும் தோணலண்ணா. அதான பார்த்தேன். எல்லா சொல்லி முடிச்சு புட்டியாரா சொல்லி காட்டதா.
ஒரு பொண்ணு நண்டு கண்ணு தெரியல நீ பொண்ணு நிச்சயம் போயினே இருக்க. மோ அண்ணன் யாருன்னு தெரியாம வார்த்தை விடாத. உங்க அண்ணன் எவ்வளவு பெரிய பருப்பா இருந்தா என்ன, உங்க அண்ணன் இப்படிதான் ஒரு பொண்ணு இடிச்சு போவான். உங்க அண்ணன் கண்ணு தெரியாது. என்னடா கேட்ட? நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிறேன். நாடி ஓவரா பேசுகிற. யார பார்த்து கண் தெரியாதான்னு கேக்குற. நான் கொஞ்சம் ரைட்டு அதுக்குள்ள நான் வந்துடுவா. ஏண்டி பேசி நேரம் சொல்ல ஒரு திராடி பழகம். நான் கொஞ்சம் லெஃப்ட். ஏண்டா உனக்கு அவன் எங்க இருக்கிறான்னு கரெக்டா சொல்ல தெரியாதா? உங்க அண்ணனுக்கு உண்மையாவே கண்ணு தெரியாதா? சொல்லிக்கினே கண்ணு தெரியாது. தம்பி கம்மியா டிசைன் போட்ட புடவை இருக்கா? ஏன் அதை கட்டிட்டு ஜெயிலுக்கு போக போறியா? அந்த டிசைன் எல்லாம் இல்ல, சுராசி பார்க் புடவை இருக்கு, தரட்டுமா? அது எப்படி இருக்கும்? கட்டினா டைனோசர் மாதிரி இருக்கும். இந்த லொல்லுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. குதிரைக்கு போடுற கொள்ளு வாங்கி வச்சிருக்க, தின்னுட்டு போயேன். ஹெல்ப்னா சொல்லு, நான் பண்றேன். ஹெல்ப்பா? பாத்திரத்தை மட்டும் கழுவிடுறீங்களா? வேற ஏதாவது ஹெல்ப்னா சொல்லு. டீய போடுறீங்களா? அது வேற ஏதாவது சொல்லு. போய் டிவிய போட்டு உக்காந்துரு. அது வேணா பண்றேன். போயிரு. என் மூஞ்சி முன்னாடி நிக்காத, அதுவே பெரிய ஹெல்ப். நக்கல்யா அவனுக்கு. யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற? ஏன் அடிச்சீங்க? ஏன் அடிச்சனா? அவன் என்ன கேள்வி கேட்டான்? ஏண்டா என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டா? சொல்றா. என்னடா இது? பூசிட்டப்ப பெரிய நேரு பரம்பரை தான். சட்டையில ரோசா பூ குத்தாம வெளியே வரவே மாட்டாரு. இப்படிதான். நான் பூ வச்சாலும் பிடிக்காது, புளியில போட்டாலும் பிடிக்காது, தலையை பிடிச்சு பண்ணாலும் பிடிக்காது. தலை என்ன பண்ண? பிடிச்சு அதுக்கேண்டா மூஞ்சில எச்சி துப்புற? நல்லா இருந்த தலைமுடிய ப்ளீச் பண்றேன்னு இப்படி கழுத குட்டி மாதிரி ஆகியிருக்காயா? இப்படித்தான் ஊருக்குள்ள ரொம்ப பய. இங்க கொஞ்சம் ப்ளீச், இங்க கொஞ்சம் ப்ளீச், இங்க கொஞ்சம் ப்ளீச், பிச்சைக்கார எச்சி துப்புற மாதிரி வச்சுட்டு அலையிறானுங்க. இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க. மொத்தத்துல என்ன அழகா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதே? இங்க பாரு, முகூர்த்த நாள் அதுமா என்ன கொலகாரன் ஆக்கிடாத. போயிடு போயிடு. டேய் நில்றா. என்னடா இது? ஏல சாப்பாட்டுக்கு. ஏன்டா இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்றனா? இலவோடு சோறு போட மாட்டான். என்ன கேவலப்படுறது? உனக்கு தெரிஞ்செல்லாம் லோக்கல் ரவுடிதாயா. எனக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல லிங்க் இருக்கியா? என் நொங்கு லேடன் பேசுறியா? லேடன்னா பின் லேடன் பேசுறியா? ஆர்ச்சர் பண்ற ராஸ்கல். என்ன லுக்கு? அப்படியே கண்ணை புடிங்கி தின்னு முடியும். முகரே பாரு, முகரே. என்னடா என்ன? நாங்கெல்லாம் ராவான ரவுடி. நீ யாரு? பெரிய அலெக்ஸ் பாண்டினா? என்ன நக்கலா? இப்பதான் சுகமா இருக்கு. அப்படியா? அப்படித்தான். அந்த டிஜிபி கிட்ட போய் சொல்ல, பாம்புக்கு மகுடி ஊதிக்கிட்டு இருக்கா. பாம்புக்கு காது கேட்காது. என்னைக்கு ஒரு நாள் பொட்டுன்னு போட்டுரும். நானும் பாம்பு மாதிரிதான். என்ன சின்ன பழத்தனமா இருக்கு? யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டி கட்டிக்க? 10 பைசா போடா.